ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மனோஜ். இது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனலில் வந்து வித்தியாசமான விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த சேனல் க்ரோத் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோலையும் நியூ இயர் பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு 5 முக்கியமான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அமெரிக்காவில் டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 31 நைட்டு பார்த்தீங்கன்னா பால் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்களாம். இதை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த இடத்துல கேதர் ஆகலாம். அண்ட் இங்கே வர பெரும்பாலான பேர் வந்து தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து குடிக்கவே மாட்டாங்க. அண்ட் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா அடல்ட் டேப்பர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே டாய்லெட் வசதி வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ 1க்கோ 2க்கோ வந்து அடல்ட் டேப்பர்ல போயிடுவாங்க. அதாவது எப்படின்னா எங்களுக்கு செலிப்ரேஷன் தான் முக்கியம், 1க்கு 2க்குலாம் மேட்டரே இல்லை பாஸ். கொரியாலையும் ஒரு சில ஏசியன் கண்ட்ரீஸ்லையும் உங்க ஏஜை வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக புது வருஷத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் முடிச்சு ஜனவரி 1 வந்துருச்சு அப்படின்னா நாட்டில் இருக்க எல்லா சிட்டிசனுக்கும் ஒரு வயசு வந்து தானா கூடிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து டிசம்பர் 29 பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வருஷம் டிசம்பர் 31 முடிஞ்சு ஜனவரி 1 வந்துருச்சுன்னா அந்த குழந்தையோட வயசு வந்து நம்ம ஊர்ல 3-4, பட் அவங்க ஊர்ல வந்து 2 வயசு. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா 2010 ரஷ்யாவில் உண்மையில நடந்த ஒரு விஷயம். ஸோ பிளாக் விடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூசைட் பாம்பர் வந்து மேல ஃபுல்லாக எக்கச்சக்க பாம்ஸை கட்டிக்கிட்டு நேராக மாஸ்கோ நோக்கி போயிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னா அங்கே நடக்கிற நியூ இயர் செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இந்த பாம்பை வெடிக்க வச்சு பல பேரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு போயிட்டு இருக்கிறான். பட் போற வழியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? இவ செல்போன் நெட்வொர்க் ப்ரொவைடர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்குது, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இந்த மெசேஜ் இவ பாம்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் நடந்துச்சு, பாம்பு அடிச்சு இவன் பீஸா போய் இவன் மட்டும் செத்து போயிட்டா, வேற யாருமே செத்து போகல. நல்லா இருக்குல்ல. ஸோ பெரு அப்படிங்கிற கண்ட்ரியில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்பளை பொம்பளை சின்ன பசங்க எல்லாரும் டிசம்பர் 25 ஒவ்வொரு வருஷமும் ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகலாம். ஸோ அது உங்க பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை உங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை பிசினஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், 2 பேருக்கு இடையில அந்த வருஷம் ஃபுல்லா இருக்க பகையை தீர்த்துக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அதாவது ஃபிஸ்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாக்ஸிங் மாதிரி வந்து மாற்றி பயங்கரமாக அடிச்சுக்குவாங்களாம். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஈவெண்ட் வந்து நடக்குமா. இப்படி மாற்றி அடிச்சுக்கிறனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தில் அப்படியே கொட்டி தீர்த்துருவாங்களா. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இருந்த பகையை ஃபுல்லாக மறந்துடுவாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நியூ இயர் வரைக்கும் எல்லாம் ஜாலியாக ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களாம். கொலக்கேஸ் வராமல் இருந்தால் சரிதாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா 2024, அதாவது 2024 கேலண்டர் வந்து புதுசு கிடையாது. ஏன்னா இதே கேலண்டரை 1912, 1940, 1968 and 1996 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஒரு காப்பி தான் இப்போ யூஸ் பண்றீங்க. இன்னொரு விஷயம், இதே 2024 கேலண்டர் அவங்களால 2052, 2080 and 2120 மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு வரேன்.